மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வை வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. ஸோ அதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருமே இந்த தேர்வை நோக்கி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஜூலை மாதம் 12ஆம் தேதி எழுதக்கூடிய தேர்வு மிக முக்கியமான தேர்வு, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும். ஸோ அந்த தேர்வுக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய தேர்வுகளை எழுதியிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுடைய சக தோழர்களோடு அந்த டிஸ்கஷன் வச்சுருந்துருப்பீங்க. எவ்வளவோ தேர்வுகளுக்கு நீங்கள் எழுதியிருந்தாலும், ஸ்பிளிட் டெஸ்ட் எழுதியிருந்தாலும், கடைசியாக இத்தனை உழைப்புகளையும் நாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்க போகிறோம். அந்த நாள் தான் ஜூலை மாதம் 12ஆம் தேதி. ஆனால் அந்த தேர்வை நம்ம ஒரு பயம் இல்லாமல் எழுதணும், ஒரு தேர்வு எழுதின எக்ஸ்பீரியன்ஸோடு போனோம்னா அந்த தேர்வை நம்ம பயம் இல்லாமல் எழுதுவோம் அப்படின்னு மாணவர்கள் எல்லாரும் அதற்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதற்காகவே நமது டாப் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களுடைய அந்த தேர்வு பயத்தை போக்குறதுக்காக 2 முழு மாதிரி தேர்வுகளை அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக வழங்க இருக்கிறோம். ஸோ அதற்கான அறிவிப்பு காணொலி தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். ஸோ இந்த 2 தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்க இருக்குது. வருகின்ற 29/6/2025 முதல் தேர்வும், அடுத்த வாரம் 6/7/2025 மற்றொரு முழு மாதிரி தேர்வும் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 2 தேர்வுகளும் உங்களுக்கு தேர்வு பற்றிய ஒரு பெரிய பயத்தை போக்குறதுக்கான ஒரு தேர்வாக இருக்கும். ஒரு தேர்வு அறைக்கு எப்படி போகணும், அந்த தேர்வு அறைகளில் எப்படி உட்காந்து எக்ஸாம் எழுதணும், உங்களுக்கு கோடிங் ஷீட் எப்படி கொடுப்பாங்க, உங்களுடைய சூப்பர்வைசர் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தருவாங்க, எப்படி பெல் பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியாக எழுதி முடிக்கும் போது என்ன மாதிரி பெல் பண்ணுவாங்க, எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கோடிங் ஷீட்டில் என்னென்ன வேலைகள் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி எப்படி ஒரு தேர்வை நடத்துவாங்களோ அதே மாதிரியான ஒரு மாதிரி தேர்வை எல்லா கலைகளிலும், டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைகளிலும் ஒரே மாதிரியான தேர்வை நீங்கள் எழுதுறதுக்கு இருக்கீங்க. ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் இந்த இலவச முழு மாதிரி தேர்வை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதை எப்படி எழுதணும், எப்படி சார் நாங்கள் அதை எங்களுடைய தேர்வை நாங்கள் எப்படி எழுதலாம், அதற்கான அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக நீங்கள் அணுகிக்கலாம். ஒன்று எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் போய் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி முழு மாதிரி தேர்வு என்று எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுமே, டாப் மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுமே நம்முடைய கிளைகளுக்கு போய் உங்களுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. அது அப்படி இல்லை சார், நான் வீட்டில் இருந்தே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜிலேயே நான் உங்களுக்கு ஒரு QR ஸ்கேன் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொபைலில் உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் ஒரு ஓப்பன் ஆகும் ஃபார்மு, அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் பதிவு செஞ்சிருப்பட்டுரும். பதிவு செஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொஷின் பிரிண்ட் போடுறது, கொஷின் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போட்டு கொஷின் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு அசல் வினாத்தாள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு புக்லெட்டில் வடிவில் உங்களுக்கு அந்த கொஷினை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது முன்கூட்டியே அது எத்தனை பேருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கவுண்டிங் கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால் பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்வு கண்டிப்பாக இருக்கும். பதிவு செய்யாதவர்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா மீதி இருந்தால் மட்டும்தான், பதிவு செஞ்சவங்களில் வராதவங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வினாத்தாள் கிடைக்கும். இல்லைனா வினாத்தாள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் எல்லாருமே கம்பல்சரி பதிவு செஞ்சுருங்க. உங்கள் கிளைகளில் போய் பதிவு செஞ்சாலும் சரி, இல்லை இந்த QR ஃபார்ம் மூலமாக பதிவு செஞ்சாலும் சரி, இல்லை இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், அதில் போய்ட்டு நீங்கள் லிங்கை டச் பண்ணி பதிவு செஞ்சாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பதிவு செஞ்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஸோ பதிவு செஞ்சு 2 எக்ஸாம்ஸ் இருக்குங்க. முதல் எக்ஸாம்ஸில் நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணீங்கன்னு பார்த்து 2வது எழுத போகிற எக்ஸாம்ஸில் அந்த தவறுகள் திருத்துங்க. 3வதாக நீங்கள் எழுத போகிறது ஒரிஜினல் எக்ஸாம். அதில் நீங்கள் பயம் இல்லாமல் ஒரு சிறப்பான தேர்வை எழுத முடியும். இந்த 2 முழு மாதிரி தேர்வுகளையும் நீங்களும் பயன்படுத்துங்க. உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களையும் தோழர்களையும் பயன்படுத்துறதுக்கு அறிவுறுத்துங்க. வாங்க எல்லாரும் நல்லபடியாக இந்த இலவச மாதிரி தேர்வை எழுதுவோம். எழுதி அடுத்து வரக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி அசல் தேர்வையும் சிறப்பாக எழுதி உங்களுடைய வருங்கால கனவு பணியான அரசு பணியை பெறுவதற்கு டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.